குட்டியா பெற்றீங்களா? நைஸ் பண்றாங்க, நைஸ் பண்றாங்க. 3 பேசுறேன். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சந்தியா கேஃபே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சிறப்பாக இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மைசூரில் எங்களோட டே 2க்கான வீடியோ தாங்க. ஸோ டே 2ல் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன். டே 1 சுற்றின கலப்பில் பார்த்தீங்கன்னா ரூமுக்குலாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகலைங்க. அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு படுத்துட்டேன். ஸோ மார்னிங் வந்து நானும் நகுலன்னு மட்டும்தான் முழிச்சிருக்கோம். சுடுதுடா நேத்து என்னங்க ஆச்சு? சிறகடி காசையில என்னடா ஆச்சு? சிறகடி காசையில நேத்துக்கு நம்ம பார்க்கவே இல்லை. வாயில இருந்து கையெடு அங்கம்மா. நான் ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த ஃபவுண்டேஷன், கன்சீலர் இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறது இல்லைங்க. வெறும் பான்ஸ் க்ரீம் மட்டும்தான். பட் ஆனால் ஐ மேக்கப் வந்து நான் பண்ணுவேன், லைக் இந்த ஐலைனர், மஸ்காரா அதெல்லாம். ஸோ அப்படியே நம்ம போய்ட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐ லேஷில் மஸ்காரா போட்டிருக்கிறதுனால முடியெல்லாம் ஃபால் ஆகும். ஸோ அதனால வந்து கார்னியர் பிராண்டில் இருக்கிற மேக்கப் ரிமூவல் இருக்கு பாருங்க, இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்துட்டு பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் போடுங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க கமெண்ட்ல. ஆனால் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் போடுற அளவுக்குலாம் பெருசாக ஸ்கின்னுக்கு நான் எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ அதனால இந்த மாதிரி வீடியோக்கு நடுவில் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேனே தவிர இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வச்சு தான் நான் வந்து இந்த ஐ மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ இந்த கார்னியரில் வந்து ஆயிலை இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த பிராண்டை நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்குங்க. நம்ம கண்ணில் நம்ம வந்து ஒரு 5 செகண்ட் அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டு பார்த்தோம்னா அழகாக ஐ லேஷஸில் இருக்க இந்த மஸ்காரா, ஐலைனர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். அதை விட மெயின் என்ன, இதில் ஆயில் வந்து இருக்கிறதுனால ஃபேஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குங்க. ஸோ நான் வந்து ஐ மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஸோ கொஞ்சமாக காட்டனில் எடுத்துட்டு அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்படியே வைப் பண்ணி எடுப்பேன். ஏன்னா நல்லா இருக்கும், அந்த ஆயில் வந்து நமக்கு நல்லா ஃபீல் ஆகும், நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாக ஆகுறது. ஏன் நான் இந்த பிராண்டை சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே மேக்கப் ரிமூவல் கிளென்சர்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணணும். ஆனால் இதில் அது நம்ம தேவையே இல்லை. அதில் போட்டிருக்காங்க பாருங்க, நோ ரின்ஸ் ஆஃப். ஏன்னா நம்ம ஸ்கின் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா க்ளீனாக இருக்கும். அந்த ஆயில் எல்லாம் வடிகிற மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம ஸ்கின் நல்லாவே அந்த ஆயிலை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ தனியாக ஸ்கின் கேர் அப்படின்னு ஒரு வீடியோவாக போடுற அளவுக்குலாம் இங்கே எதுவும் கிடையாது. அதனால தான் நான் மார்னிங் வந்து என்னோட ஃபேஸில் ரிமூவ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு நான் யூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொன்னேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. புல்லட் காஃபி குடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? ஏன் இன்னைக்கு புல்லட் காஃபி குடிக்கக்கூடாது? நிறைய சாப்பிட்றேன்னா நல்லா வெயிட் போடுறேன். யூஸ்வலாக புல்லட் காஃபி குடிச்சேன்னா வந்துட்டு ப்ரூ தான் இருக்குல்ல, ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி போடுறேன், அதுதான் வந்து குடிப்பேன். இங்கே அதெல்லாம் இல்லை, சன்ரைஸ் தான் இருக்குது. அதே போல் வந்து கொஞ்சம் கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிங்க் சால்ட்டுமே ஆட் பண்ணுவேன். என்னோட பழைய வெயிட் லாஸ் வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தான் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் நல்லா சரி அது அவ்வளோ வந்து கெஃபைன் வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ திங்கிற தீனிக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சமாவது மெட்டபாலிசம் வந்து ஹையாக வச்சா தான் உயிர் பொழைக்க முடியும். ஸோ வந்து என்கிட்ட பிங்க் சால்ட் இல்லை. நேற்றுக்கு வந்து இந்த ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணும்போது இந்த ஒரு அயோடைஸ் சால்ட்டு கொடுத்தாங்க. அதனால் கிடைக்கிறத வச்சு வாழ்கிறவன் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் புத்திசாலியாக இருக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த காஃபி பவுடர் கொஞ்சமாக ட்ரை பண்ணும். கடவுளே நல்லா இருக்கணும். நல்லா இருக்கு. சால்ட் மட்டும் கொஞ்சம் பத்தலை. Hi, good morning. Did you sleep well? Did you? அப்படியா? Bhuvan, time is already 8:20. So make it fast, okay? ஈவன் எனக்கும் வேணும். எப்போ வருவார் தெரியல உங்க சித்தப்பா.
ஸோ குளிச்சுட்டு வந்த கையோடய வந்து பெட்டெல்லாம் கொஞ்சம் ஓரளவு நல்லா நீட்டாக பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது இங்கேன்னு இல்லைங்க, எந்த ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணாலுமே முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கொஞ்சம் நீட்டாக வைக்கணும்னு நினைப்பேன். எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கும். இல்லைனா வந்து ஹவுஸ் கீப்பிங் வரவங்க வந்து பாரு எப்படி வச்சிருக்காங்க அவர் அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுக்காகவே ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஓரமாக அழகாக அப்படி செக்ரிகேட் பண்ணி நல்லா நீட்டாக வச்சிருவேன். இன்னைக்கு நாங்கள் எங்கே வெளியே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கிற ஜூக்கு தாங்க போக போகிறோம். அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். பெரும்பாலான பெண்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை காலேஜ் போகிற கேர்ள்ஸாக இருக்கட்டும் காலையில் குளிச்சுட்டு வந்த உடனே கடகடன்னு கிளம்புற அவசரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸுக்கு மட்டும்தான் அவங்க வந்து க்ரீம் அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா நம்ம ஃபேஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டு காது கழுத்துக்குலாம் போடலன்னா கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயில் வர மாதிரி இருக்கும், டல்லாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து காது கழுத்து எல்லாத்துக்குமே ஈவனாக நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரீம் அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு ஒரு ஈவன் லுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப நேரத்துக்கு நமக்கு நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் போட்டிருக்கேன் இந்த டாப்பு பார்த்தீங்கன்னா மிந்த்ராவில் தாங்க வாங்கினேன். ரீசன்ட் டைமாகவே மிந்த்ராவில் தான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான் எல்லாமே வாங்கிடுறது. ஏன்னா குவாலிட்டியே நல்லா இருக்குது. அது ஒரு ஃபுல் செட்டாகவே நமக்கு வந்து கிடச்சிரும். பேண்ட்டு டாப்பு அண்ட் ஷாலு. ஆனால் இந்த ஷால் பார்த்தீங்கன்னா இந்த சல்வார் கூட வந்தது இல்லைங்க. இந்த சல்வாருக்கு இருக்கிற ஷால் வந்து எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு அன்றைக்கி ஊருக்கு கிளம்புற அவசரத்தில் எல்லாம் தேடி எடுத்து பேக் பண்ண முடியல. ஸோ இது வேற ஒரு மிந்த்ராவில் வாங்கின ஒரு ஷாலு தான். ஸோ இதுக்கு நல்லா மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்பா குட்டி எஃபெக்டிங்களா நைஸ் பண்றாங்க, நைஸ் பண்றாங்க. இதுதான் இரவுல என்ன வந்தேன் நகுலெல்லாம் காலையில் என் கூட சீக்கிரமாக முடிச்சிட்டதுனால அவனுக்கு பசி எடுத்துருச்சு. அதனால தலையெல்லாம் ப்ராப்பராக வாரலை, அப்படியே ஈரமாக தான் இருக்குது. சரி ஓகே ஃபஸ்ட்டு கீழே போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து தலையெல்லாம் காய வச்சுட்டு வாரிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் கூட்டிகிட்டு கீழே வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. என்னோட பிளேட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பைனாப்பிள் கேசரி, ஒரு மைசூர் போண்டா, ஒரு பிளெயின் ஊத்தப்பம், ஒரு பூரி, கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை சட்னி, கொஞ்சம் வந்து தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வேக வச்ச வெஜிடபிள்ஸ் லைக் வந்து இந்த காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பொட்டேட்டோ, இது பார்த்திங்கன்னா பட்டர் போட்டு பண்ண ஸ்க்ராம்பிள்டு எக்கு, கடைசியாக கொஞ்சமாக வந்து சன்னா மசாலா எடுத்திருக்கேன். நகுலனுக்கு பார்த்திங்கன்னா இது மட்டுமே சாப்பிட்றானே அப்படின்னு சொல்லி நானே கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொண்டோன்னா எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆனால் பாருங்கள் அவன் அது எதுவுமே தொடவே இல்லைங்க. சரி எடுத்துகிட்டு வந்துட்டோமே அப்படின்னு நான் தான் சாப்பிட்டு காலி பண்ணேன். இந்த
கம்மல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 11 வருஷமாக இருக்குங்க. ஆமாம், 2013 வந்து ஷாப்பிங் பண்ணும்போது வாங்கினது. ஸோ இன்னமும் என்கிட்ட அப்படியே இருக்குது. இன்னமும் அந்த கலர் ஃபேட் ஆகலை, ஏதோ டேமேஜ் ஆகலை. எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு கம்மல். ஸோ வெளியே கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சுங்க. என்னோட இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஜூக்கு வந்தாச்சுங்க. எங்கள் ஹோட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு எங்களுக்கு. ஸோ இதுதான் ஜூவோட என்ட்ரன்ஸு. ஆனால் இது வழியாக நம்ம உள்ளே போக முடியாது. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்வே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வழியாக தான் நம்ம உள்ளே போய் ஆப்போசிட்டில் நம்ம போய் ரீச் பண்ண முடியும். ஏன் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. மேபி வந்து ரோடு வந்து டிராஃபிக் ஆகும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். பட் அதுவுமே ஈஸி தான் வச்சுக்கோங்க. இப்படி நடந்து அந்த ரோடுக்கு கீழே அப்படியே வாக் பண்ணி போனோன்னா நமக்கு வந்து ஜூவோடைய உள்ளே நம்ம ரீச் ஆகிடலாம். இதுதான் நம்ம வெளியே நின்று பார்த்தோம் பாருங்க என்ட்ரன்ஸ். அது வந்து இப்போ நான் உள்ளே ரீச் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அடல்ட்டுக்கு வந்துட்டு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 5லேருந்து 12 வரைக்கும் 50 ருபீஸு. ஸோ 5 வயசுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒரு ஜூ அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்பவே முடியாதுங்க. ஏன்னா உள்ளக்க வந்து ஜூக்கு உண்டான எந்த அறிகுறியும் கிடையாது விலங்குகளை தவிர. சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரம் செடின்னு சொல்லி நம்ம எங்கேயுமே வெயிலில் நடக்கிற மாதிரியான இடமே இல்லைங்க. எல்லாமே நிழல் அப்படியே மரத்தோட மரமாக நடந்து ஒவ்வொரு விலங்குகளை நம்ம ரசிச்சுக்கிட்டே போலாம். ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அவ்வளோ கிளீனா இருக்கு. குப்பை எதுவுமே நம்ம கீழே பார்க்க முடியாது. அம்மாவே ஜூ அப்படின்னு சொன்னதை கொஞ்சம் தயங்கினாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கணும், வெயிலா இருக்கும், நான் வரல அப்படின்னாங்க. வாமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். அம்மாக்கு வந்து அழகா அந்த ஒரு சிரமமே தெரியாத மாதிரி சுத்தி நல்ல காத்தோட்டமா அவ்வளோ நிழலா இருக்கிற ஒரு இடம் இருந்தது. எங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. கடைசி வரைக்கும் எங்க அம்மா எங்கேயுமே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. உண்மையா நடந்து எல்லா விலங்குகளுமே வந்து பார்த்து ரசிச்சாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த மாதிரி வந்து உள்ள சுத்தி பார்க்க வர டூரிஸ்டர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அந்த எல்லா ஃபெசிலிட்டியுமே அங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஊர்லேருந்து வரவங்களுக்கு வந்து லக்கேஜஸ் எல்லாம் வச்சுட்டு வந்து நல்லா வெயிட் எல்லாம் தூக்காத மாதிரி சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக வந்து லக்கேஜ் ரூமையுமே வச்சிருக்காங்க. அதே போல் வாட்டர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஆரோ வாட்டர், அது வந்து சில் வாட்டரும் கிடைக்குது, நார்மல் வாட்டரும் கிடைக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ஜூ நம்மளோட சென்னையில் இல்லையே அப்படின்னு தான் கொஞ்சம் ஏக்கமாக இருந்தது. ஏன்னா வண்டலூர்லாம் நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி போயிருந்தவங்களுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும். அதோ பாதி இடத்துல பாத்தீங்கன்னா விலங்குகளே இருக்காது. ரொம்ப தூரத்துல போனாதான் ஏதாவது 1-2 பார்க்க முடியும். ஸோ மேபி ஃபியூச்சர்ல வந்து பராமரிப்புலாம் நல்லா அழகா பண்ணி நிறைய விலங்குகள் எல்லாம் அங்க வச்சு நிறைய செடி கொடிகள்லாம் வச்சு நமக்கு ஏத்த மாதிரி அழகான ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு நம்புவோம். நகுலன் இவ்வளோ நாளாக வந்து புக்லேயும் டிவியில் மட்டுமே பார்த்த புலி, சிறுத்தை, அப்புறம் சிங்கம், கரடி, ஜீப்ரா இது எல்லாமே அவன் நேராக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது நகுலனுக்கு. எல்லாத்தையும் இப்படி கண்ணை விரிச்சு பார்த்தாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா நடக்க தான் முடியல அவரால். அதனால அவங்க அப்பா தோளில் உட்காந்துக்கிட்டு தான் ஒவ்வொரு அனிமலாக பார்த்து ரசிச்சாரு. இது பார்த்தீங்கன்னா கொரில்லா ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான வந்து குரங்கு இனமெல்லாம் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிங்காங் சொல்லுவோம் பாருங்க மூவில, அந்த மங்கி எல்லாம் இருந்துச்சு. அது வந்து அந்த ஓரமா போய் சுச்சு எல்லாம் போச்சு. அது ஒரு ஃபன்னா போயிடுச்சு. அங்க எல்லாருக்கும் ஒரே காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. பாவம் அது என்ன நினைச்சிருக்கோம், ஏன்டா நான் போய் சுச்சு போடுறதெல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படிதான் நினைச்சிருக்கோம். வந்து 45 இயர்ஸாக இங்கே தான் இருக்குது. அவ்வளோ ஜென்ரேஷனை பார்த்துருக்கு.
1979 இல்லை பிறந்த யானை. வயசாயிடுச்சுடா. அம்மா தந்தம் கூட பாருங்க, நல்லா பெருசா இருக்கு. 60 ரூபாய். அது கவர் அவுட் தர மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் அப்புறம் எப்படி அவங்க இன்னும் வரல அப்படின்னா அது நான் சொன்னேன் அப்போ நான் திரும்பி வந்து கேட்டால் கொடுப்பியா அப்படின்னு. கொடுப்ப நீ போயிட்டு வா அப்படின்னுச்சு. கன்னடா ஆத்துல சொல்லி என்ன பேசினாங்க, மொழி பேசு. நான் தமிழில் பேசினேன், அவளுக்கு புரிஞ்சுது. அவள் கன்னடத்தில் பேசினேன், எனக்கு புரிஞ்சுது. நான் திரும்பி வந்து கேட்ப தருவியா தருவேன்னு. ஜூல நிறைய பறவை இனங்கள், அதுக்கப்புறம் விலங்குகள், அப்புறம் பாம்பு வகைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு கரெக்டாக வெளியே வர்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி இருக்கோங்க. நல்லா இருட்டிட்டு சரியான மழை. நிறைய பேர் அங்கே வந்து குட்டி குட்டி ஹட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் லைட்டாக தூரல் நின்னதுக்கு அப்புறமா தான் அங்கேருந்து கிளம்பணும். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணியில் விளையாடிக்கிட்டு நகுலெல்லாம் மழையில் கொஞ்சம் நனைஞ்சு என்ஜாய் பண்ணோம். ஸோ நகுலனுக்கு நல்ல ஒரு புது அனுபவமாக இருந்தது. எங்களுக்குமே அப்படிதான். ஜூவில் ரொம்ப நேரம் நடந்து சுற்றி பார்த்தது. அப்புறம் மழையில் அங்கே இங்கே நின்று ஆட்டோ பிடிச்சி ஒரு வழியாக வந்தாச்சு ஹோட்டல் ரூமுக்கு. பசங்க வந்து கொஞ்சம் பேஸ்ட்ரி ஐட்டம்லாம் கேட்டாங்க. அதனால லாபியில் வச்சுருந்தா இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்லாம் கேக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். ஆமாம், சூப்பரா இருக்கு சித்தி. பேபி கேரட் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இப்படி தான் இருக்கும். கிரில் ஃபிஷ் வந்து நல்லதாங்க இருந்தது. ஆனால் 3 ஸ்லைஸ் தான் வச்சுருக்காங்க. அது எப்படி பத்தோன்னு தெரியல. அதை மேட்ச் பண்ணுறதுக்கு தான் பக்கத்தில் பாருங்க கொஞ்சம் ஜீரா ரைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வெஜ்ஜு சாட்டே பண்ணதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்தது. ஒன்லி திங் என்னென்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, ஃபிஷ்ஷோட குவான்டிட்டி. இல்லை நான் கிரில் ஃபிஷ் சொன்னேன்னா என்ன ஃபிஷ் சொன்னேன்? கிரில் ஃபிஷ் பிரியாணி வரும். மூணே பீஸ் நான் அது பீஸாவோட பீஸ் வாங்கி வச்சு எதுக்கு இது வாங்கினா நான் எடுத்துட்டு இருக்கேன். ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் பேலஸ்க்கு சுற்றி பார்க்க போகலான்னு பிளான் இருந்தது. பட் ஆனால் மழையின் காரணமாக அது வந்து ட்ராப் ஆகிடுச்சு. அக்கா மட்டும் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் டக்குன்னு ஏதோ பிளான் பண்ணி இல்லை நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமுண்டி ஹில்ஸ் இருக்குது பாருங்க, அங்கே ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அங்கே வந்து அக்காவும் போகணும் மட்டும் போயிருந்தாங்க. நான் போகல, ஏன்னா நகுலன் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டதுனால நான் வந்து கூட சேர்ந்து போகல. ஸோ 3rd டே தான் அதெல்லாம் நாங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் ஃப்ரெண்ட். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. உங்களை நான் 3rd டேக்கான வீடியோல மீட் பண்றேன். Until then, take care. God bless you all.